வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பூண்டு ஊறுகாய் பண்ண போகிறோம். வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஒரு சிஸ்டர் அடிக்கடி கேட்டுகிட்டே இருந்தாங்க பூண்டு ஊறுகாய் போடுங்கன்ட்டு. நீங்கள் பாருங்கள், இந்த ஊறுகாய் ஒயிட் சாதத்தில் எல்லாம் போட்டு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். தயிருக்கு ரசம் எல்லாம் தொட்டு சாப்பிடக்கும் இது நல்லாயிருக்கும். இது ஒரு 2 மாதம் வரை கெட்டு போகாமலும் இருக்கும். வாங்க இதை நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பூண்டு ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன சைஸ் பூண்டு கொஞ்சம் பிரித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் பூண்டு 200 கிராம் அளவு இருக்கும். இப்போ இந்த பெரிய சைஸ் பூண்டை வதக்கணும், வதக்கி அரைக்கணும். இந்த சின்ன சைஸ் பூண்டு இதை முழுசாக ஒன்று ஒன்றா அதில் கிடக்கிற மாதிரி வதக்கி அதிலே போட்டுடலாம். 2 எலுமிச்சம்பழம் அளவு சைஸில் புளியை நான் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், ஊற வச்சுருக்கேன். இப்போ தான் போட்டேன். இது மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் காஞ்சாச்சு. பூண்டையை போட்டு விட்ருவோம். குறைவான தீயில் நம்ம இதை வதக்கி எடுக்கணும். கரியாமல் இருக்கணும், கலர் சேஞ்ச் ஆகாமல். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சம் வதங்கியிருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். இது நம்ம இதை எடுத்துடலாம். பூண்டு வெந்திருக்கு, ஆனால் கருகாமல் இருக்குது. இது மாதிரி தான் எடுக்கணும். புளி ஊறி போயிருக்கு. இதையும் அந்த வதக்கின பூண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். புளியில் உள்ள அந்த தோடு, கம்பு மாதிரி, இந்த நூல் மாதிரி இருக்கும் இல்லையா, நரம்பு மாதிரி, அதெல்லாம் எடுத்துடணும். அதில் எந்த டஸ்ட்டும் இல்லாமல் எடுத்துட்டு அரைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நல்ல மைய அரைச்சிடலாம். இது மாதிரி நல்லா அரைச்சிக்கிட்டேன். எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நம்ம எடுத்து வச்ச பூண்டு, சின்ன சைஸ் பூண்டை இதில் போட்டுருவேன். இதை நல்லா வதக்கிடலாம். இது வதங்கட்டும். பூண்டு ஊறுகாய் செய்யுங்கன்னு கேட்டிருந்தீங்க. கொஞ்சம் லேட்டாக தான் செய்கிறேன். இப்போ பூண்டு நல்லா வதங்கியாச்சு. கொஞ்சம் ஆயில் கூட சேர்த்துருக்கேன். இதில் ஏற்கனவே ஊட்ட ஆயிலை விட கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி பூண்டு அதை இதில் சேர்த்துடலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 4 டீஸ்பூன் மிளகாத்தூள். இந்த மிளகாத்தூள் காரமாக இருக்கும். இது காஷ்மீரி மிளகாத்தூள். இது 1.5 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இது 4, இது 1.5, 5.5 டீஸ்பூன் வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். அளவுகளை நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. நான் இது கொஞ்சம் 200 கிராம் அளவு வச்சுருக்கேன். நீங்கள் 50 கிராம் 100 கிராம் அதை கணக்கு பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். காரம் உப்பெல்லாம் நீங்கள் அளவுக்கு சேர்த்துக்கணும் பார்த்து. ஆயில் தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் நல்லா நிறைய இருந்தால் தான் கெட்டு போகாமல் இருக்கும் ஊறுகாய். இது நல்லா வதங்கி வரணும், சுருண்டு. அதுவரை இதை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவு சுருண்டு வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும், வதங்கணும். நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து கொஞ்சம் வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வரணும். வெந்தயமும் கடுகும் சேர்த்து அரைச்சது அதை இதில் நான் சேர்க்குறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். ரொம்ப சேர்த்தா கசக்கும். 1 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்தால் 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்து அரைச்ச அந்த ரேஷியோவில் அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு கொஞ்சமாக போடணும். அளவுக்கு மீதி அதிகமாக போட்டுற வேண்டாம். அது போட்டால் அந்த டேஸ்ட் வரும். அதிகமாக போட்டோன்னா கசக்கும். இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ கொஞ்சம் முழு பூண்டு இதில் சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தது. நல்லா சுருண்டு வருது. இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு கொஞ்சம் குறைவாக இருக்குது. பூண்டு ஊறுகாய் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இவ்வளோதான். நல்லா உருண்டு இது மாதிரி நல்லா வதங்கி வரது வரை பண்ணணும். வீடியோ கடைசி வரை பாருங்கள். இப்போ இது எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்துச்சு. போதும். இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம்.
சூப்பராக ரெடியாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு. மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. காட் பிளஸ் யூ.